வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எம்ஜிஆர் நினைவிடத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தலைமையில் அதிமுகவினர் மலரஞ்சலி. ஜெயலலிதா வழியில் ஆட்சியை காப்போம் என்று உறுதிமொழி ஏற்பு. மேகதாது அணைக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றம். தமிழக அரசு அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. வாஜ்பாய் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி. டெல்லி விழாவில் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. ராஜஸ்தான் மாநிலத்தில் 23 புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்பு. ஆளுநர் கல்யாண் சிங் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் எம்ஜிஆர் சமாதியில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் 31வது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் பல்வேறு தரப்பினரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் சமாதிக்கு மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அப்போது அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நினைவிடம் முன்பு அமைக்கப்பட்ட மேடையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உறுதிமொழியை படிக்க தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அப்போது அவர்கள் ஜெயலலிதா வழியில் ஆட்சியை காப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒப்பில்லா மாமனிதர், தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அளவின்றி நேசித்த அற்புத பிறவி. ஏழைக்கு இறங்குவதும் எளியோருக்கு உதவுவதும் வாழ்வில் லட்சியமாக கொண்டு கடவுள் உள்ளம். அத்தகைய மகத்தான மாமனிதர் காட்டிய பாதையில் வாழ்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உறுதி காத்திட நாம் உறுதி ஏற்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் டிடிவி தினகரன் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் மரியாதை செலுத்தினர். துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதேபோல் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு நிறுவன தலைவர் சரத்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்பொழுது மாநில பொருளாளர் சுந்தரேசன், மாநில துணை பொதுச் செயலாளர் சேவியர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். தந்தை பெரியாரின் 45வது நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனைவராலும் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு திக தலைவர் கி வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் ஏறத்தாழ 600 ஆண்டு காலம் இந்த மண்ணில் சனாதனம் என்கிற வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்து மூர்க்கமாக போராடியவர் புரட்சியாளர் பெரியார் அவர்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளான இன்று சனாதனத்தை வேறறுப்பதற்கும் ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கும் சமூக நீதி களத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உறுதி ஏற்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறைகூவல் விடுக்கிறோம்.
இதைத் தொடர்ந்து சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் தலைவர் சீமான் தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சாதி ஒழித்து சமநிலை சமூகத்தை படைக்கிற களத்தில், பெண்ணிய உரிமை போராட்ட களத்தில் அரும்பாடாற்றிய ஐயா பெரியார் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று. மானமும் அறிவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகு என்று போதித்தவர். அரசியலில் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் என்று கற்பித்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை அயராது இந்நிலத்திலே பாடாற்றியவர். அந்த மதிப்புமிக்க பெருந்தகைக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடு தங்களின் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக கட்சி அலுவலகத்தில் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், திராவிட இயக்கத்தின் அழுத்தமான கொள்கைகளோடு மதிமுக பயணித்து வருவதாக குறிப்பிட்டார். இன்றைக்கு அறிவாசான் தந்தை பெரியாருடைய தேவைகள் மிகுந்து தேவைப்படுகின்ற காலகட்டத்தில் அவருடைய திருவுருவ சிலைக்கு அன்னை தமிழ்நாட்டுடைய விடுதலை இல்லமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைமை கழகமான தாயகத்தில் அன்பு தலைவர் வைகோ அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவருடைய திருவுருவ சிலைக்கு இன்றைக்கு நாங்கள் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு மதவாதமும் ஜாதியவாதமும் மிகப்பெரிய போரை தொடுத்திருக்கின்ற வேளையில் அதற்கு எதிராக களமாட வேண்டிய கட்டாயத்தில் திராவிட இயக்கம் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. இதேபோல் புதுச்சேரி அரசு சார்பில் தந்தை பெரியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேகதாது அணைக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என திமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக அரசை வீழ்த்தும் நோக்கத்தில் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியை உறுதி செய்துள்ள திமுக தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள வசதியாக திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடந்தது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், துரைமுருகன், டி.ஆர். பாலு, மகளிர் அணி செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தினகரன் அணியிலிருந்து விலகி கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் திமுகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு.க. ஸ்டாலின், மேகதாது அணைக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாய கடன் மற்றும் கல்வி கடன் ரத்து செய்ய வேண்டும் என இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். ஒன்று, கஜா புயல் சம்பந்தமாக ஒரு தீர்மானமும், மேகதாது சம்பந்தமாக ஒரு தீர்மானமும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உணர்வை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். நான் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த உணர்வை யாரும் எதிர்க்கவில்லை. கொஞ்சம் பொறுத்திருந்து பின்னால் அறிவித்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் தான் பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. விரைவில் அப்படி பேசக்கூடியவர்களும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு திமுகவை சொன்ன அந்த முழக்கத்தை நிச்சயமாக அவர்கள் விரைவில் வழங்குவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சபரிமலையில் இருந்து திரும்பி செல்ல மறுக்கும் பெண் பக்தர்களை திருப்பி அனுப்ப கேரள அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையை சேர்ந்த 11 பெண்கள் நேற்று சபரிமலை செல்ல முயன்றனர். அவர்கள் பாதி வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டு ஆண் பக்தர்கள் கோஷம் எழுப்பியதை அடுத்து திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் கேரளாவின் கோழிக்கோட்டை சேர்ந்த பிந்து மற்றும் மலப்புரத்தை சேர்ந்த கனகதுர்கா என்ற 2 பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல முயன்றனர். அவர்கள் அப்பாச்சிமேடு மற்றும் மரக்குட்டம் பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தங்கள் தரிசனத்திற்கு செல்ல அனுமதிக்கும் வரை திரும்பி செல்ல போவதில்லை என கூறி அப்பெண்களும் நடுவழியில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கேரள தேவசம் துறை அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன், கோயிலில் தற்போது 1 லட்சம் பக்தர்கள் உள்ளதால் பெண் பக்தர்கள் 2 பேரையும் திருப்பி அனுப்பும்படி போலீசாரை அறிவுறுத்தியுள்ளார்.
இதற்கிடையில் சபரிமலை கோவிலுக்கு செல்ல முயலும் கனகதுர்கா மற்றும் பிந்து ஆகியோரின் வீடுகள் முன் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் பரபரப்பு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை துவங்கியுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்று வருகிறது. கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு 3 மாதங்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழக அமைச்சரவை கூடியுள்ளது. 12:30 மணி அளவில் துவங்கிய இந்த கூட்டத்தில் ஸ்டெர்லைட் விவகாரம், மேகதாது விவகாரம் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை குறித்து ஆளுநருக்கு மீண்டும் நினைவூட்டவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற பகுதியில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி செய்து வருகிறது. இதற்கு மத்திய அரசும் அனுமதி வழங்கியுள்ளதால் தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலும் மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசால் முடியாது என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக மற்றும் திமுக எம்பிக்களும் மேகதாது விவகாரம் தொடர்பாக எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட கடைமடை மாநிலங்களின் ஒப்புதல் இன்றி கர்நாடகம் அணை கட்ட முடியாது என்பதை நிதின் கட்கரி தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த தினமான நாளை சிறந்த நிர்வாக தினமாக நாளை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு வாஜ்பாய் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இன்று வெளியிட்டார். இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் LK அத்வானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 100 ரூபாய் நாணயத்தின் ஒரு பக்கத்தில் வாஜ்பாய் உருவமும் அதற்கு கீழ் அவரது பெயர் தேவநகரி மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் அவரது தோற்றம், மறைவு ஆண்டுகள் இடம்பெற்றுள்ளது. மறுபுறத்தில் சிங்க சின்னமும் அதற்கு கீழ் 100 ரூபாய் குறியீடும் சத்தியமேவ ஜெயதே என்ற தேவநாகிரி எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நாணயம் வெள்ளி, செம்பு, நிக்கல், துத்துநாகம் ஆகிய உலோகங்களால் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 23 புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். ராஜஸ்தானில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இதனையடுத்து முதல்வராக அசோக் கெலாட், துணை முதலமைச்சராக சச்சின் பைலட் ஆகியோர் கடந்த 17ஆம் தேதி பதவியேற்றனர். அமைச்சர்கள் யாரும் பதவியேற்கவில்லை. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் 23 புதிய அமைச்சர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுவிட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜெய்ப்பூரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று காலை 11:30 மணியளவில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. 22 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் ஒரு ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி எம்எல்ஏவும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சர்களுக்கு அம்மாநில ஆளுநர் கல்யாண் சிங் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கம்ப்யூட்டர் குற்றங்களை தடுப்பது குறித்த புதிய இணையதளத்தினை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் போலீஸ் டிஜிபிக்களுக்கான மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் கம்ப்யூட்டர் மூலமாக மேற்கொள்ளப்படும் பணம் மோசடி உள்ளிட்ட குற்றங்களை தடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கம்ப்யூட்டர் குற்றங்களை தடுப்பது குறித்த புதிய இணையதளத்தை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது உரையாற்றிய அவர், இந்த இணையதளம் மூலம் கணினியில் நடத்தப்படும் குற்றங்களை அறிந்து கொள்ள முடியும் என்றும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் போலீசார் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பமான இணையதளம் செயலிகள் மூலமாக காவல்துறை குறித்த தகவல்களையும் குற்ற செயல்களை தடுப்பது குறித்தும் அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். வருமான வரி கணக்கை வருகின்ற 31ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யாவிட்டால் இரட்டிப்பு அபராத தொகை செலுத்த வேண்டும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. தனிநபர், நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஜூலை 31ஆம் தேதி முடிவடைந்தது.
தணிக்கை செய்யப்பட்ட கணக்கை தாக்கல் செய்வதற்கு நிறுவனங்களுக்கான அவகாசம் அக்டோபர் 31 வரை தளர்த்தப்பட்டது. அதன் பின்னர் வருகின்ற 31ஆம் தேதி வரை 5000 ரூபாய் அபராதத்துடன் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்திலும் கணக்கை தாக்கல் செய்யாதவர்கள் வருகின்ற மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை கணக்கை தாக்கல் செய்யலாம் என்றும், இருப்பினும் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 5 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களும் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் தனிநபர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தால் தாமத கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும், இல்லையேல் இரட்டிப்பு அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. திருச்சியில் புதிய தொழில் முனைவோருடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆலோசனை நடத்தினார். அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி காங்கிரஸ் கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தேர்தல் அறிக்கை தயாரிக்க முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையில் 20 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டு அவர்கள் கூறும் ஆலோசனைகளை காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் இணைக்க ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் இருக்கும் என ப. சிதம்பரம் தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நச்சு ஆலை வழக்கு விவகாரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நீதிக்கு சாவு மணி அடிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசின் மோசடி நாடகம் இதன் மூலம் அம்பலப்பட்டுள்ளதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் மீண்டும் ஆலையை திறக்க உத்தரவிட்டது. இதுகுறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தூத்துக்குடி மாநகர் சுற்றுவட்டார மக்களுக்கு பெரும் கேடாய் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மகாராஷ்டிரா, குஜராத், கோவா மாநிலங்களில் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் அதிமுக அரசின் உதவியோடு தூத்துக்குடியில் அமைந்தது என தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மக்கள் ஆலைக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிமுக அரசு தனது கபட நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாகவும் கூறியுள்ளார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு வெளிவருவதற்கு முன்பே வேதாந்தா குழுமத்தின் இணையதளத்தில் தீர்ப்பு வெளியிடப்பட்டது அநீதியின் உச்சக்கட்டமாகும் எனவும், இந்த வழக்கில் நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 99% மக்கள் ஸ்டெர்லைட் ஆலை அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் வேளையில் வேலைவாய்ப்பு குறைந்துவிடும், தாமிர உற்பத்தி குறைந்துவிடும் என சில அதிமேதாவிகள் சொல்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்டி ஆலையை மூடுவதற்கான காரணங்களை வரிசைப்படுத்தி ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கரூரில் இன்று மாலை நடைபெறும் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். கரூர் நகரின் மையப்பகுதியில் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆருத்ரா தரிசன நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி இன்று துவங்கி 5 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக கரூர், கோவை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், பெங்களூர், கோவா, புதுச்சேரி போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். இன்று மாலை 6 மணிக்கு துவங்கும் நிகழ்ச்சி இரவு 9 மணிக்கு நிறைவடையும். நிகழ்ச்சியில் தனிநபர் பரதம், குழு நடனம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம், கதகளி, ஒடிசி உள்ளிட்ட நடனங்கள் இடம்பெறுகின்றன. முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்கும் கலைஞர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதனை ஏராளமானோர் ரசித்து வருகின்றனர். விவசாய விளைநிலங்களில் உயர் மின்கோபுரம் அமைக்கும் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை எதிர்த்து 8வது நாளாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாய விளைநிலங்களில் உயர் மின்கோபுரங்கள் அமைக்கும் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் 10 மாவட்டங்களில் விவசாயிகள் கடந்த வாரம் திங்கட்கிழமை முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். 8வது நாளான இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாய அமைப்புகள் அறிவித்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடைபெற்ற போராட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகளின் உணர்வுமிக்க போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் மதிப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஒட்டுமொத்த விவசாய பெருங்குடி மக்களும் கிளர்ந்திலிருந்து அறவழியில் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தியும் மத்திய பாஜகவினுடைய மோடி அரசும் மாநிலத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசும் விவசாயிகளுடைய கோரிக்கையை பரிவோடு பரிசீலிக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்துவது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது.
நாமக்கல் மாவட்டம் கவுண்டனூர் பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பங்கேற்க வந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், மின் கோபுரங்கள் அமைக்கும் விவகாரம் குறித்து விவசாயிகளிடம் சுமூக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விவசாய நிலங்களில் அமைக்கக்கூடாது என்று அரசாங்கத்தை வலியுறுத்தி விவசாயிகள் கொங்கு மண்டலத்தில் 8 இடங்களிலே காத்திருப்பு போராட்டத்தை ஒரு வாரமாக நடத்தினார்கள். விவசாயிகளோட பிரதிநிதிகளோட உட்கார்ந்து பேசுங்க, அவங்களும் அவங்க சைடு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாங்கிற அந்த ஒரு மாற்று வழி அவங்க சொல்லட்டும், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசலாமே. ஈரோட்டில் இன்று நடைபெற்ற தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் 5 பெண்கள் உள்பட 11 பேர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து 350க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். கேரளாவில் அமைந்தது போல் விளைநிலங்களில் மின் கம்பிகளை புதைக்காமல் சாலையோரங்களில் புதைவட கம்பி வழியாக அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோடி அரசு பற்றிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் கருத்துக்கு மத்திய அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் போலீஸ்காரரின் உயிரை விட பசுக்களின் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று கூறியிருந்தார். மோடி அரசு மத ரீதியான சிறுபான்மையினரை எப்படி நடத்துகிறது என்பதை இது காட்டுகிறது என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினர் கொல்லப்படுவது, மத மாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவது, துன்புறுத்தப்படுவது என பாகிஸ்தானில் நடைபெற்று வருவதாக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். நடிகர்கள் யூசப் கான் என்கின்ற திலீப் குமார், அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான் ஆகியோர் பல தலைமுறைகளாக இந்தியர்களால் போற்றப்படுவதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். சிறுபான்மையினர் மீதான அட்டூழியங்கள் நடைபெறும் நாடாக பாகிஸ்தான் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ள மற்றொரு மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங், இந்தியாவில் சிறுபான்மையினர் ஒவ்வொருவரும் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப வளர்ந்து வருகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு வீரர் பலியானார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு வீரர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து ரம்பன் மாவட்டத்தில் உள்ள குனிநல்லா என்ற பகுதி வழியாக சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒரு வீரர் பலியானார், 34 வீரர்கள் காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த ராணுவத்தினர் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயம் அடைந்தவர்கள் ரம்பன் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். டெல்லியில் மீண்டும் காற்று மாசு அளவு அதிகரித்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடுமையான குளிரும் காற்று மாசும் ஏற்பட்டுள்ளன. ஏற்கனவே காற்று மாசால் பாதிக்கப்பட்டிருந்த டெல்லி மக்களுக்கு கடுங்குளிர் பெரும் இன்னலை ஏற்படுத்தியிருக்கிறது. குளிரான தட்பவெட்ப நிலையால் காற்று மாசு குறைவதற்கான வாய்ப்பு குறைந்துள்ளது. இதனால் காற்று மாசின் அளவு அதிகரித்துள்ளது. டெல்லியில் நேற்று பதிவான காற்றின் தரக்குறியீடு 446 உள்ளது. சாலைகளில் நடந்து செல்லும் மக்கள் முகமூடிகளை அணிந்தவாறு செல்கின்றனர். அலுவலகம், பள்ளி, நிறுவனங்களுக்கு செல்வோரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். காற்றின் தரக்குறியீடு அபாயகரமான அளவை எட்டுவது இந்த ஆண்டில் இது 2வது முறையாகும். உலக டூர் ஃபைனல்ஸ் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை வென்ற PV சிந்து டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சீனாவில் குவாங்சோ நகரில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் டூர் ஃபைனல்ஸ் சாம்பியன் போட்டியில் ஜப்பான் வீராங்கனை நோசோமி ஒகுராவுடன் அவர் பல பரீட்சை நடத்தினார். இதில் 21க்கு 19, 21க்கு 17 ஆகிய நேர் செட் கணக்கில் நோசோமியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை PV சிந்து வென்றார். உலக பேட்மிண்டன் டூர் ஃபைனல்ஸ் சாம்பியன் பட்டத்தை பெறும் முதல் இந்திய வீராங்கனை PV சிந்து என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே PV சிந்து சாம்பியன் பட்டத்திற்கான பதக்கத்தை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவிடம் காட்டி வாழ்த்து பெற்றார்.